Hello guys, this is Divya and welcome back to my channel. நான் ஒரு லாஸ்ட் 1 இயராக வந்து ஹேர் க்ரோத் ஜர்னியில் இருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் லென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹேர் திக்னஸ்க்காகவும் நான் நிறைய விஷயங்கள் ஆர்கானிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த மாதிரி ஃபுட்ஸ், ஹேர் க்ரோத் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றது. இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப நார்மலாக சாதாரணமாக கிடைக்கிற ஒரு நாட்டு காய்கறிகள், பழங்கள் தான். அதுக்கு நம்ம எக்ஸ்பென்சிவாக வந்து ஸ்ட்ராபெரி, கிவி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் கிடைக்கிற விஷயங்களே வந்து நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் 6 months to 8 months ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஸோ என்னோடய ஹேர் லென்த் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து ஷோல்டர் தாண்டி கொஞ்சம் பெஸ்ட் லெவலுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி இட் வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஐ கேன் இன்க்ளூட் த பிக்சர்ஸ். ஸோ இதிலேருந்து நான் வந்து இப்போது இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் எஃபர்ட்ஸ். அது இல்லாமல் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டயட் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்னென்ன ஃபுட் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் ஒரு பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறேன். ஹேர் ஃபுட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பட்டர் மில்க் தான். பட்டர் மில்கில் வந்து விட்டமின் B12, பயோட்டின், கால்சியம் அப்படிங்கிற மாதிரி மினரல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம தனியாக பயோட்டின் கம்மிஸ் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. மோரே வந்து தினமும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சீரகம், உப்பு போட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி இல்லை பல்ஸ் பண்ணி குடித்தாலே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து கட், அதாவது நம்மளோட நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் கட்டுக்கு வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, குட் பேக்டீரியாஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த பட்டர் மில்க் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அ லாட் ஆஃப் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் கான்டென்ட். ஸோ ட்ரிங்க் அ லாட் ஆஃப் பட்டர் மில்க். தினமும் குடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லையாவது கொஞ்சமாக குடிங்க. ஐஸ் க்யூப்ஸ்லாம் போடாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு நீர் மோராகவே குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் ஃபுட் வந்து மாதுளம் பழம், பொமோகிரானட்ஸ். நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் வெரி லோ லெவல்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் நீங்கள் வந்து அனிமிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஃபெரட்டைன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மாதுளம் பழம் எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் is very rich in iron, vitamin C and it is also very rich in fiber. ஸோ நீங்கள் ஒரு மனுஷன் வந்து தினமும் அட்லீஸ்ட் 25 grams ஆஃப் ஃபைபராக எடுத்துக்கணும். நீங்கள் என்றைக்கெல்லாம் சாப்பாடு வந்து வெஜிடபிள்ஸ் கம்மியாக எடுத்துக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து யூ கேன் டேக் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ பொமோகிரானட்ஸ். ஸோ அது வந்து நம்மளோட டெய்லி ஃபைபர் இன்டேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பொமோகிரானட்ஸ் இஸ் வெரி ரிச் இன் அயன். ஸோ மற்ற விஷயங்கள் சாப்பிடும்போது கூட ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றோம் இல்லை டேட் சாப்பிட்றோன்னா அயனுக்கு கூடவே வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸோ இல்லை எதனா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பட் மாதுளம்ல போத் விட்டமின் சி அண்ட் அயன் இருக்கிறதுனால நம்ம தனியாக எதுவும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அந்த பழம் மட்டுமே போதும். வெரி ரிச் இன் அக்கமென்சியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அக்கமென்சியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து ரொம்ப ரீசெண்டான ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு என்சைம் மாதிரி. இந்த பாக்டீரியா வந்து நம்ம மாதுளம்பழம் நிறைய எடுத்துக்கும் போது இந்த பாக்டீரியா வந்து நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்க குட் பாக்டீரியா லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ when it does that, it helps with weight reduction. நம்மளோட இன்சுலின் ஸ்பைக்ஸ், நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்மளோட இன்சுலின் வந்து இட் கோஸ் அப் அண்ட் டவுன். ஸோ இந்த பாக்டீரியா நம்ம உடம்புல நிறைய அளவு இருந்ததுன்னா நம்ம இன்சுலின் வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸில் இருக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல்டாக, கொஞ்சம் மேனேஜ்டாக இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் வித் weight reduction. So it is also very good for your digestive tract. And when it comes to hair growth, இது வந்து it acts as a BHT blocker. ஸோ இதில் இருக்க ஒரு பர்டிகுலர் என்சைம் வந்து நம்ம ஹேர் இருக்க ஃபாலிகுலர் ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் யோர் ஹேர். இட் ஹெல்ப்ஸ் வித் அயன் அப்சார்ப்ஷன் அண்ட் it is rich in fiber and it is good for your digestive tract. So consume one pomegranate a day and at least weekly வந்து thrice ஆகுது எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Next food is கீரை. ஸோ we have been told umpteen times to eat our greens. இதில் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. கீரை பிடிக்காதவங்க வந்து புதினா தொகையிலோ இல்லை கொத்தமல்லி தொகையிலோ அந்த மாதிரி எதனா வச்சு சாப்பிட்லாம். பட் எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். ஸோ கீரை நான் யூஸ்வலாக வந்து ஐ டேக் இட் அலாங் வித் மை பல்சஸ். துவரம் பருப்பு போட்டு கீரை கடையில் மாதிரி கடைஞ்சி சாப்பிடுவேன். அண்ட் கீரை இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் யோர் ஹேர். It has a lot of macro and micronutrients. அண்ட் கீரையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தா முருங்கைக்கீரை அண்ட் அரைக்கீரை, சிறுகீரை, இதெல்லாம். முருங்கைக்கீரை வந்து கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் அது ஆப்வியஸாக கசக்கும். பட் அந்த கசப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க யூ கேன் ஆட் பீனட்ஸை வந்து அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு பீனட்ஸ், கொஞ்சம் கார்லிக் அண்ட் காஞ்ச மிளகாய் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் மாதிரி கொண்டு வாங்க. அண்ட் முருங்கைக்கீரை வந்து நல்லா சமைச்சதுக்கப்புறமா இந்த பவுடரை வந்து மேலே கொட்டிட்டிங்கன்னா அந்த கசப்பு டேஸ்ட் வந்து சுத்தமாக தெரியாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பீனட் ஆல்சோ ஹேஸ் a lot of protein in it. So it's like an added value.
ஸோ eat a lot of greens and முருங்கைக்கீரை and கருவேப்பிலை அதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் யூர் ஹேர். நெக்ஸ்ட் வந்து மீட், எக்ஸ், கறி, மீன் இதெல்லாம் தான். So your hair structure is made up of keratin, which is a protein, and it is also made up of amino acids. So protein வந்து நீங்கள் break down பண்ணினா it has to be an amino acid. ஸோ நிறைய அளவு வந்து மீட், ரெட் மீட், அதுக்கப்புறம் வந்து மட்டன், சிக்கன், ப்ராய்லர் சிக்கன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சாலும் நாட்டுக்கோழி அந்த மாதிரி சாப்பிடுங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸும் வந்து ப்ரௌன் எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து whenever you can possibly take a lot of meat and also eggs. ஸோ டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் அதை ஹிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ ஆப்வியஸாக 80 grams ஆஃப் ப்ரோட்டீன், 70 grams ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம சொல்லலாம். பட் it is not very possible for everyone to hit that target of 70 grams of protein every day. So at least ஒரு 50 grams of protein, ஒரு நாளைக்கு ஒரு 3-4 முட்டை. அண்ட் நீங்கள் சாம்பார் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இருக்க பல்சஸ், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் எங்கே இருக்கோ அதை தேடி அதை வந்து உங்களோட டெய்லி ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஈஸியாக வந்து ஐ டேக் யோகட். எனக்கு வந்து யோகட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஹனி இல்லை வந்து கொஞ்சம் ரொம்ப 1 spoon ப்ரௌன் சுகர் போட்டு எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் போட்டு நான் சாப்பிடுவேன். அண்ட் அமுலில் வந்து தே ஹேவ் திஸ் 15 grams ஆஃப் ப்ரோட்டீன் இந்த சாஷீட்ஸ் வந்து லஸ்ஸி, அதுக்கப்புறம் பட்டர் மில்கில் வந்து கொடுக்குறாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ யூ கேன் ட்ரை தட். ஸோ ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ கன்சியூம் அ லாட் ஆஃப் மீட். நிறைய மீன் சாப்பிடுங்க. ப்ரான், மீன், அப்புறம் நண்டு, அதுக்கப்புறம் மத்தி, அந்த மாதிரி அதாவது கொழுப்பு சத்து நிறைய இருக்க மீன் அது தினமும் சாப்பிட்ட வேணாம். பட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் omega 3 in it. Omega 3 is also very good for your hair. It is a kind of amino acids and fat. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேரோட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்க்கறதுக்கு வந்து முடி ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்கும். So take a lot of protein and consume a lot of meat and eggs. So நம்ம சூப்பர் ஃபுட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் பேசிக்லி லைக் அ காம்ப்ளெக்ஸ் கார்ப்னா அதில் வந்து மாவு சத்து மட்டும் இல்லாமல், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இல்லாமல், அது ப்ரோட்டீன், ஃபைபர், இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்கிற ஒரு கிழங்கை வந்து, அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மில்லட்ஸை கூட காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது விட்டமின் ஏவோட ப்ரீஃபார்ம் அது. இது வந்து நம்ம நிறைய அமௌண்ட்ஸில் எடுத்துக்கும் போது, அட்லீஸ்ட் வீக்லி 1 or 2 எடுத்துக்கும் போது நம்ம ஹேரோட கெரட்டின் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாகும். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து விட்டமின் B5 பான்டோதெனிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஹை இன் ஃபைபர், நார்ச்சத்து நிறைய இருக்குது. ஸோ நமக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தால் கூட இது ரொம்ப இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சரி பண்ணும். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் வித் ஸ்டிமுலேட்டிங் ஹேர் ஃபாலிகல்ஸ். நமக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்குது அண்ட் முடி வந்து விழுந்துருச்சு, ஹேர் லாஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம இதை நிறைய ஹையர் அமௌண்ட்ஸில் எடுத்துக்கும் போது டார்மெண்ட்டாக இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல் கூட வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹேர் க்ரோத். So I want to speak about this particular superfood that I've been taking. இதோட பேர் இந்த சுண்டைக்காய். இங்கிலீஷில் வந்து டர்க்கி பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் கசக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து கடையல், பருப்பு போட்டு கடையல், இல்லைனா வந்து தொகையல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து எனக்கு ஒரு 5-6 months கொஞ்சம் டயர்ட்னஸ் அண்ட் எனர்ஜி ட்ராப் இருந்தது இன்சுலின் ஸ்பைக்னால. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுனால இந்த சுண்டைக்காய் வந்து நான் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். அண்ட் சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் டே வந்து ஐ குட் see some drastic improvement in my energy levels. இதனால் வேலை செஞ்சுட்டா உடனே போய் படுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது. என்னோடய அயன் லெவல்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. சுண்டைக்காய் வந்து இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் அயன் கான்டென்ட். அண்ட் அனிமிக் பேஷண்ட்ஸ், borderline anemic பேஷண்ட் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் வெரி பாசிபிளி டேக் சுண்டைக்காய். அதை வந்து வீக்லி 1 இல்லை வீக்லி 2 கூட நீங்கள் வந்து தொகையிலோ இல்லை கடையிலோ இல்லை குழம்புலையோ நீங்கள் போட்டு சாப்பிடலாம். தயவுசெய்து இந்த சுண்டைக்காய் வத்தல்னு சொல்லிட்டு இந்த குழம்புல போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்காதீங்க. அது மட்டும் பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக அது எப்படி கன்சியூம் பண்ணணுமோ அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். திஸ் இஸ் ஒன் சூப்பர் ஃபுட் தட் ஐ ஹவ் பீன் டேக்கிங் ஃபார் லைக் 5 to 6 months. ஸோ அது சாப்பிட்டதுலேருந்தே என்னோட அயன் லெவல்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் எனக்கு ஹேர் லாஸும் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் சூப்பர் ஃபுட் தட் I've been eating. And so this is for about the content for today. And towards the end of this video, to wrap this up, first வந்து buttermilk and மாதுளம், அப்புறம் நிறைய கீரை வகைகள், அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ,
சிம்பிள் கார்ப்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் ஃபைபர் கான்டென்ட் நிறையா இருக்கிற ஃபுட்ஸ். பிகாஸ் ஃபைபர் இருந்தால் தான் வந்து நம்மளோட கட் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஈட் அ லாட் ஆஃப் டைவர்ஸ் ஃபுட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நிறைய முட்டை அண்ட் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சுண்டைக்காய் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ சூப்பர் ஃபுட் தட் யூ கேன் டேக் ஆன் அ ரேர் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து யூ வில் பி ஏபிள் டு see some difference in your hair health and growth. So make sure that you are able to hit your protein levels on a daily basis. And இது கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 6 to 8 months பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். So this is all I wanted to share about today. I hope you liked this video and it was insightful for you. So நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.